Good morning students. So second chapter பார்த்துட்ருக்கோம். Introduction to Adobe PageMaker. ஸோ பேஜ்மேக்கரில் என்னென்ன டாபிக் பார்த்துருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படின்னா என்ன, ஸோ அதில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேஜ்மேக்கர், அடாப் பேஜ்மேக்கர்ன்ற சாஃப்ட்வேர் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அடாப் பேஜ்மேக்கரோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அடாப் பேஜ்மேக்கர் அப்படின்னா என்னது அப்படின்னா பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேர். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 1 மார்க்னு வேறு சொல்லியிருந்தோம். ஸோ அதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம். ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ், அடாப் பேஜ்மேக்கர் 7.0, அடாப் பேஜ்மேக்கர் 7.0. ஸோ இந்த ப்ராசஸில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அடாப் பேஜ்மேக்கர் ஓப்பன் பண்ணுறது. ஓகேவா, ஷார்ட்கட் கீ இருந்துச்சுன்னா ஐகான் கிளிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் ப்ராப்பராக நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸில் தான் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம். ஓகேவா, நம்ம எப்போயுமே நார்மலாக என்ன பண்ணுவோம், ஃபைலில் போய் நியூ கிளிக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அதோட ஷார்ட்கட் கீ என்னது, Ctrl+N. ஸோ அது கிளிக் பண்ணோம் அப்படின்னா டயலாக் பாக்ஸ் வந்து அப்பியர் ஆகும். ஸோ டயலாக் பாக்ஸில் பேஜ் செட்டப்பு, நம்மளுக்கு எந்த சைஸில் பேஜ் வேணும், ஸோ அதெல்லாம் வந்து செட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுக்கணும். அப்படின்னா நியூ டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நியூ டாக்குமெண்ட்க்கு ஓப்பன் ஆனதுக்கோட நேம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்டைட்டில் 1ன்னு இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம எப்போ சேவ் பண்ணுறோமோ நம்ம கொடுக்குற நேம் வச்சு சேவ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த இது பார்த்தோம். ஸோ இதில் வந்து மார்ஜின், பேஸ்ட் போர்ட் அப்படின்னா என்னது, மார்ஜினுக்கு வெளியே இருக்கிற எக்ஸ்ட்ரா பார்ட்டு தான் என்னது பேஸ்ட் போர்ட். இதில் ஏதாவது நம்ம ரைட் பண்ணியிருந்தாலோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம், நம்மளுக்கு அப்போ சிஸ்டமில் வந்து விசிபிள் ஆகும். பட் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது மார்ஜினுக்கு வெளியே இருக்கிறதெல்லாம் வராது. ஓகேவாப்பா, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு டெம்ப்ரவரி பார்ட். ஓகேவா, மார்ஜின்குள்ளே நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அது மட்டும்தான் பிரிண்டிங்கில் வரும். ஓகேவா, ஸோ அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து மெயின் காம்போனன்ட்ஸ் ஆஃப் விண்டோஸில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் பார், மெனு பார், டூல் பார், ரூலர், ஸ்க்ரோல் பார்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ அதுதான் இந்த இங்கே இருக்கு இல்லையா, இந்த இவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. டைட்டில் பார், மெனு பார், ரூலர், டூல் பாக்ஸ், ஸ்க்ரோலர், ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதை பற்றி தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ டைட்டில் பார் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ எப்பயுமே என்ன பண்ணுவோம், ஒரு விண்டோஸாக இருக்கலாம், விண்டோஸில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வேர்டாக இருக்கலாம், நோட் பேடாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் இப்போ HTMLலாம் போன வருஷம் போட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ HTML போன உடனே உங்களுக்கு நீங்கள் நோட் பேட் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு டைட்டில் பார் வரும் இல்லையா. ஸோ அதில் என்ன இருக்கும், மினிமேக்ஸ் பட்டன் இருக்கும், மேக்ஸிமைஸ் இருக்கும், க்ளோஸ் பட்டன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ நோட் பேட் அப்படின்னா அதில் ஒரு அன்டைட்டில்னு வரும். பட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடாப் பேஜ்மேக்கர் தானே பார்க்குறோம். ஸோ அடாப் பேஜ்மேக்கர்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அதோட நேம் என்ன இருக்கும், நம்ம சேவ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அதோட நேம் ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருக்கும், அன்டைட்டில் 1. ஓகேவா, அன்டைட்டில்டு 1. ஓகே, சப்போஸ் நான் சேவ் பண்ணுறேன், இப்போ என்னோடய ப்ராஜெக்டை நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் எந்த நேமில் சேவ் பண்ணுறேன், தனான் ஒரு நேமில் நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இப்போ என்னதில் இதில் என்ன மாறிடும், தனான் வந்து சேஞ்ச் ஆயிரும். சப்போஸ் சேவ் பண்ணலை அப்படின்னா எப்படி இருக்கும், அன்டைட்டில் 1ஆக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைட்டில் பாரில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த டாக்குமெண்ட்டோட நேம். ஓகேவா, அந்த சாஃப்ட்வேரோட நேமும் டாக்குமெண்ட்டோட நேமும் லெஃப்ட் சைடில் வந்து இருக்குது. ஸோ இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும், கண்ட்ரோல் பட்டன்ஸ். ஸோ அதெல்லாம் என்னென்னது, மேக்ஸிமைஸ், மினிமைஸ், க்ளோஸ். ஓகேவா, ஸோ இந்த 3 பட்டனும் இருக்கும். ஃபஸ்ட்டு மினிமைஸ் பண்ணிக்கலாம், மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த 3 வந்து டைட்டில் பாரில் அப்பியர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க, ஸோ நம்மளும் நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 மார்க்லேயே வரும் உங்களுக்கு. ஸோ இதில் ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க, நான் சொல்கிறேன். ஸோ அந்த பிக்சரை பார்க்க சொல்கிறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் நேம் வந்து அடாப் பேஜ்மேக்கர்னு லெஃப்ட் சைடில் இருக்கும்.
ஸோ நேம் ஆஃப் த டாக்குமெண்ட் வந்து இப்போ அன்டைட்டில் இருக்குது. நம்ம சேவ் பண்ணி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிடும். ஸோ ஒரு மினிமைஸ் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து மினிமைஸ் ஆகி கீழே ஸ்மால் ஐக்கனாக மாறிடும். மேக்ஸிமைஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து லார்ஜ் ஆகி நம்மளுக்கு ஃபுல் டாக்குமெண்ட்டாக வந்து வியூ ஆகும். ஸோ அதே மாதிரி தான். ஓகேவா? க்ளோஸ் பட்டன் அப்படின்னா க்ளோஸ். ஸோ இதுதான் மேலே சொன்னதையே கீழே உங்களுக்கு தியரியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெனு பார். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? மெனு பார். ஸோ மெனு பார் அப்படின்னா என்னதுன்னா ஸோ இதுதான். ஓகேவா? ஃபைலு, எடிட்டு, லேஅவுட்டு, டைப்பு, எலமெண்ட்ஸ், அன்டைட்டில், வியூ, விண்டோ, ஹெல்ப். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு ஹெட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா? டைட்டில் பார்க்கு கீழே என்ன தான் இருக்கும்? மெனு பார் தான் இருக்குது. ஸோ மெனு பார் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது எல்லாம். ஓகேவா? இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸ். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபைல், எடிட், லேஅவுட்டு, டைப்பு, எலமெண்ட், அன்டைட்டில்ஸ், வியூ, அன்டைட்டில்னு சொல்லிட்டேன், யூட்டிலிட்டிஸ், வியூ, விண்டோ, ஹெல்ப். ஓகேவாப்பா? ஸோ இது வந்து எல்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து கரெக்டாக எழுதணும். டிஃபைன் மெனு பார் அப்படின்னா ஸோ இதுலேருந்து உங்களுக்கு இது அளவுக்கு வந்து இது வரைக்கும் வந்து ஒரு 2 மார்க் கொஷின். ஓகேவா? ஸோ மேபி ஃபைலு அந்த இதெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபைலில் போய் நியூன்னு செலக்ட் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, சேவர்ஸு, ப்ரிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து ஃபைல்ஸில் இருக்கும். எடிட் அப்படின்னு பார்த்தோம்னா காப்பி பேஸ்ட்டு. ஸோ அந்த இது அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் ஃபார்மேட்லாம் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் லேஅவுட்டு, டைப்பு, யூட்டிலிட்டி. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன அந்த இதுக்குள்ளே இது இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டூல் பார் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஸோ மெனு பார்க்கு கீழேயே வந்து நம்மளுக்கு ப்ரீடிஃபைன்டாக ஒரு டூல் பார் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ப்ரீடிஃபைன்டாக ஒரு டூல் பார் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டூல் பாரில் வந்து நிறையா இது வந்து அப்பியர் ஆகிருக்கும். நிறையா டூல்ஸ் வந்து என்ன இருக்கும்? ஸோ நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த இங்கே இருக்குது இல்லையா? ஸோ ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறது, பிரிண்ட் பண்ணுறது, லெட்டர்ஸு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நிறைய டூல்ஸ் வந்து இருக்கும். தென் ஸோ இந்த மாதிரி டூல் பார் இருக்கு இல்லையா? நம்ம டெக்னிக்கலாக யூஸ் பண்ணிக்கிற இந்த டூல் பார் உனக்கு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டூல் பார் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டூல் பாரை வந்து நம்ம ட்ராக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? ஒரு லிட்டில் டைட்டில் பாராகவும் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாகவே வந்து உனக்கு அந்த இதில் வந்து இருக்கும். ஓகேவா? இந்த டூல் பாரை நல்லா பார்த்துக்கோ. ஸோ இது வந்து எதுக்காக மெயினாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறோம், அதில் ட்ராப் பண்ணுறோம், ஸோ சம் ஃப்ரேம் வந்து செட் பண்ண போகிறோம் அப்படின்னா மெயினாக இருக்க நம்மளுக்கு தேவையான டூல் பார் என்னது? ஸோ இந்த டூல் பார் தான். இந்த டூல் பார் வந்து ஒரு சில அடாப் பேஜ் மேக்கர் சாஃப்ட்வேரில் ஓப்பன் பண்ண உடனே சைடில் வந்து வராது. ஸோ வரல அப்படின்னா எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ விண்டோ போகிறோம். ஓகேவா? ஸோ விண்டோன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு விண்டோவில் போய் அந்த மெனு பார் அப்பியர் ஆகுமா? அதில் போய் ஷோ டூல்ஸ். ஸோ அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டூல் பாரோட அந்த டாக்குமெண்ட் நம்ம விண்டோ இருக்கு இல்லையா? ஸோ விண்டோவில் வந்து சைடில் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா? சப்போஸ் உனக்கு டூல் பார் வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணும்? விண்டோஸ் போயிட்டு ஹைடு டூல்ஸ் அப்படின்னு கொடுத்து அப்படின்னா அந்த டூல் பார் வந்து ஹைட் ஆயிடும். உனக்கு வந்து தெரியாது டாக்குமெண்ட்டில். ஓகேவா? இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்கு இல்லையா? இதில் ப்ரீடிஃபைன்டாக வந்து உனக்கு டூல் பார் வந்து இருக்குது. சப்போஸ் இல்லை அப்படின்னா எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா இங்கே இருக்கா விண்டோஸ்னு ஒரு மெனு பார். ஸோ இந்த விண்டோஸ்ன்ற மெனு பாரை கிளிக் பண்ணி ஷோ டூல்ஸ் அப்படின்னா டூல் பார் வந்து உனக்கு ஷோ ஆகும். ஹைட் டூல்ஸ் அப்படின்னு கொடுத்த அப்படின்னா அந்த டூல் பார் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹைட் ஆயிரும். ஓகேவாப்பா?
ஸோ டூல்பாரோட ஷார்ட்கட் கீஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஷார்ட்கட் கீஸ் நீ இதெல்லாம் வந்து மெமரி பண்ணிக்கோ. இதில் வந்து இம்பார்ட்டண்டான 3 மார்க் கொஷின். ஓகேவா? எனி 3 டூல்ஸோட உனக்கு எனி 3 or 4 ஓகேவா? 3 or 4 டூல்ஸோட உனக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஷார்ட்கட் கீ அதை வந்து எழுத சொல்லியிருப்பாங்க. ஸோ நல்லா கொஷினை வந்து நல்லா ரீட் பண்ணுங்கள். பசங்க வந்து போன இயர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஷார்ட்கட் கீன்னு கொடுத்தோன்னே அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நேம் மட்டும் ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. கீயை வந்து எழுத மறந்துடுவாங்க. இல்லை அப்படின்னா மாற்றி எழுதிட்டு வந்துடுவாங்க. இதை இப்படின்னு சொல்லிட்டு மாற்றி எழுதிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ டூல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் இருக்குது, ஒரு இம்பார்ட்டண்டான 3 மார்க் இருக்குது. டூல் பார் பொறுத்த வரைக்கும் மட்டும். ஓகேவாப்பா? ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 3 மார்க் உங்களுக்கு வரும். இதில் வந்து ஸோ கிங்ஸ் மாதிரி கொடுக்குறேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோ நீயும். இதில் வந்து உங்களுக்கு எனி 3 or 4 வந்து கொஷினில் வந்து ரைட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? பாயிண்ட் ஸோ யாருக்கு ஈஸியாக எது மெமரி ஆகுதோ ஸோ அதெல்லாம் வந்து ஈஸியாக மெமரி பண்ணிக்கோ. நான் ஏதாவது ஒரு கிங்ஸ் மாதிரி வச்சு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ நானாக இப்போ உனக்கு ஒரு கிங்ஸ் மாதிரி கொடுக்குறேன். பாயிண்டிங் அப்படின்னா F9. பாயிண்டிங் அப்படின்னா என்னது? F9. பாயிண்டிங்னா F9. ஓகே. தென் பாயிண்டிங் அப்படின்னா என்னது? F9. ஸோ இது வந்து நீ மெமரி பண்ணிக்கோ. ஓகேவா? தென் ரொட்டேட்டிங் டூல் இருக்கு இல்லையா? ரொட்டேட்டிங் டூல் எல்லாத்துக்குமே பாயிண்டிங் வந்து நீ எக்ஸாமில் கூட ஸ்கிப் பண்ணிக்கோ. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ஷிஃப்ட்டு வச்சே வந்து மெமரி பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டு வச்சே மெமரி பண்ண அப்படின்னா உனக்கு எழுதும்போது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஷிஃப்ட்டு ஒரு சிலர் போடுவீங்க, இல்லைன்னா ஷிஃப்ட்டை போட மறந்துடுவீங்க. ஸோ நீ வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற அப்படின்னா நீ ஷிஃப்ட் இருக்க அந்த டூல்ஸை மட்டும் இப்போதைக்கு வந்து நீ ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ ஷிஃப்ட்டு வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ரொட்டேட்டிங் டூல் இருக்கா? ஸோ ரொட்டேட்டிங் அப்படின்னாலே என்னது? இந்த சைடு ரொட்டேட் பண்ணுவோம், இல்லைனா இந்த சைடு ரொட்டேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ 2 சைடு வந்து ரொட்டேட் பண்ணுறோன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்று பேக் சைடு திரும்புகிறோம், இல்லைனா லெஃப்ட் சைடு திரும்புகிறோம். ஓகேவாப்பா? ஸோ 2 சைடு இருக்கா? அதனால F2 யூஸ் பண்ணுறோம். அதனால் என்ன பண்ணுறோம்? F2 வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொட்டேட்டிங் டூலுக்கு எத்தனை F2 வந்து யூஸ் பண்ணுறோம். லைன் அப்படின்னு பார்த்து அப்படின்னா ஸோ ஒரு லைன் இருக்குது. லைனை வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம்? 3 பாயிண்டில் வந்து நோட் பண்ணுவோம். ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட், மிடில் பாயிண்ட். ஓகேவா? லைனை எப்படி நோட் பண்ணுவோம்? ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட், மிடில் பாயிண்ட். ஓகேவா? ஸோ 3 டாட்ஸ் வருதா? ஸோ அதனால லைன் டூலோட கீ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் F3. 3 பாயிண்ட் வர்றதுனால நம்ம என்ன சொல்கிறோம்? ஷிஃப்ட் ப்ளஸ் F3. ஓகேவா? தென் ரெக்டாங்கிள் அப்படின்னா என்ன நம்மளுக்கு? ஸோ ஒரு பாக்ஸ் தானே. ஸோ பாக்ஸில் வந்து எத்தனை கார்னர்ஸ் வருது? 4 கார்னர்ஸ் வருது. பாக்ஸில் எத்தனை கார்னர்ஸ் வருது? 4 கார்னர்ஸ் வருது. ஸோ அதுக்கு என்னது? F4. ஓகேவா? ஸோ இந்த மெத்தடை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எனி 3 தான் கேட்பாங்க. நீ இது உனக்கு நல்ல ஞாபகம் வச்சுன்னா எழுதிக்காங்க. ஓகேவா? ஸோ கீழே இருக்கிறது எல்லாமே வந்து உனக்கு மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து 1 வேர்ட்ஸ்க்கு வரலாம். பட் இது வந்து இம்பார்ட்டண்டான 3 மார்க் கொஷின்ஸ். ஸோ ரெக்டாங்கிள் அப்படின்னா 4 கார்னர்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் F4. லைன் டூல் அப்படின்னா 3 பாயிண்ட்டை டிவைட் பண்ணுறோம். ஸோ ஷிஃப்ட் ப்ளஸ் F3. ரொட்டேட்டிங் அப்படின்னா ஃப்ரண்ட்டு பேக்கு. ஸோ 2. ஓகேவாப்பா? ஸோ இந்த மாதிரி வந்து நீயா எந்த கொஷினாக இருக்கலாம், எந்த கொஷின் படிக்கும் போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட்கட் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து மனசுக்குள்ளே இமேஜின் பண்ணிட்டு படித்தீங்க அப்படின்னா அந்த கொஷின் மறக்கவே மறக்காது. ஓகேவா? ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். ஸோ நல்லா நோட் பண்ணிக்க. ஓகேவா? டூல் பார்ஸோட யூசேஜ் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. இது இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். ரிப்பீட்டட் 5 மார்க் கொஷின். அகெயின் உனக்கு மோஸ்ட்லி வந்து
இந்த செகண்ட் சாப்டர் பொறுத்தளவுக்கு 3 கொஷின் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ அதில் ஒன்று இம்பார்ட்டண்டான கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த டூல் பார் கொஷின் தான். ஓகேவா? ஸோ பாயிண்டர் டூல் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ பாயிண்டர் சிம்பிள் போட போகிற அந்த கர்சரு. பாயிண்டர் டூல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஸோ ஏதாவது ஒன்றை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? செலக்ட் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம், ரீசைஸ் ஆப்ஜெக்ட். ஸோ அந்த மாதிரி இதுக்காக தான் வந்து பாயிண்டர் டூல். ஸோ உனக்கு டூல்ஸ் பார்த்தாலே தெரியும். ஓகேவா? டெக்ஸ்ட் டூல், டீன்றது என்னது? டெக்ஸ்ட் டூலு. ஸோ இது வந்து கர்சர் இது மாதிரி இருக்கும். ஸோ இதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஒரு டெக்ஸ்ட்டை போய் நம்ம எடிட் பண்ணிக்கிறதுக்கோ செலக்ட் பண்ணிக்கிறதுக்கோ தான் என்ன யூஸ் பண்ணுறோம்? டெக்ஸ்ட் டூல். டெக்ஸ்ட் டூல் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ண முடியும். ரொட்டேட்டிங் டூல். ஸோ ரொட்டேட்டிங் டூல் அப்படின்னா என்னது? ரொட்டேட் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணுறதுக்காக வந்து ரொட்டேட்டிங் டூல் வந்து யூஸ் பண்ணுறோம். கிராப்னா உனக்கே தெரியும் இல்லையா? ஸோ ட்ரிம் பண்ண. கிராப்னா என்னது? ட்ரிம். ஒரு ஃபோட்டோ பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம சின்னதாக வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். லைன் டூல் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ண. ஓகேவா? எனி டைரெக்ஷனில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணலாம் நம்ம. கன்ஸ்ட்ரைன் லைன் இருக்கும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ஹரிசாண்டலாக. ஓகேவா? கன்ஸ்ட்ரைன் லைன் அப்படின்னா என்னது? ஹரிசாண்டலாக வந்து ட்ரா பண்ணுறதுக்காக. ஸோ ரெக்டாங்கிள் டூல் இருக்கும். ஒரு நார்மல் ரெக்டாங்கிள் ஷேப்பை வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல். ஸோ ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல் அப்படின்னா என்னது? ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ பிளேஸ் ஹோல்டரில் போய் நம்ம டெக்ஸ்ட் கிராஃபிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் டூல் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, நிறையா இதை வந்து நம்ம ஒரு ஃப்ரேமை வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? அங்கங்கே இல்லாமல் ஒரே பாக்ஸ்குள்ளே எல்லாத்தையும் வந்து கொண்டு வர்றது தான் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எலிப்ஸ் டூல் என்னன்னா, ஒரு சர்க்கிள், ஒரு எலிப்ஸ் ஷேப்பை வந்து ட்ரா பண்ணுறதுக்கு உனக்கு. ஸோ அதே மாதிரி ஃப்ரேம் டூல் அப்படின்னாலே இந்த பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட் ஆஃப் கிராஃபிக்ஸ். ஸோ இது வந்து உனக்கு அடிஷ்னலாக வந்து வரும். இந்த பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வரும். ஸோ உனக்கு இந்த கொஷின் மெமரி பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேவாப்பா? ஸோ பாலிகான் டூல்ன்றது வந்து பாலிகான் ஷேப் வந்து ரைட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ ஹேண்ட் டூல்ன்றது என்னது? ஒன்றை வந்து ஒரு பேஜில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு அந்த ஹேண்ட் டூலில் லாங் ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் சைடில் அந்த மாதிரிலாம் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜூம் டூல்ன்றது வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஒரு இமேஜை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக வந்து மாற்றிக்க முடியும். ஓகேவாப்பா? நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பார். The scrolling is the process of moving up, down and left and right through the document window. ஸோ ஸ்க்ரோல் பார் அப்படின்னா என்னது? ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணலாம்? லெஃப்ட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம், ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம், இல்லை அப் டவுன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எங்கே தேவையோ அங்கே வந்து நம்மளால் ஸ்க்ரோல் பண்ணிக்க முடியும். 2 டைப்பில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க, வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல். ஸோ வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பாரும் இருக்குது, ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பாரும் இருக்குது. ஓகேவா? நம்மளுக்கு எந்த டைப்பில் வந்து ஸ்க்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ ஸோ அந்த டைப்பை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகேவாப்பா? ஸோ ரூலர்ஸ்லேயே வந்து என்ன சொல்கிறாங்க? ஒன் இஸ் அட் த டாப் அண்ட் அனதர் அந்த எண்ட் சைட். ஸோ ஒன்று வந்து மேலேயும் இன்னொரு சைடு வந்து எண்டுலையும் லெஃப்ட் சைடு எண்ட்லையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு ரூலர்ஸ் இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? வியூ போயிட்டு, ஸோ வியூன்ற மெனு பார் இருக்குது இல்லையா? ஃபைல் எடிட் லேஅவுட் அதில் பார்த்தோம் இல்லையா? ஸோ யூட்டிலிட்டிஸ் பக்கத்தில் வியூன்னு இருக்கும். ஸோ வியூ போயிட்டு ஷோ ரூலர்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம டாக்குமெண்ட்டில் அப்பியர் ஆகும். ஓகேவா? ஹைட் ரூலர்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆயிரும்? ஸோ அந்த ரூலர்ஸ் வந்து ஹைட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதே தான் சொல்லியிருப்பாங்க. வியூ கொடுத்தோம்னா வியூவில் போய் ஷோ ரூலர்னு கொடுத்தோம் அப்படின்னா ரூலர் வந்து விசிபிள் ஆகும். இல்லை எனக்கு வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா அதை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ என்டரிங் த டெக்ஸ்ட் இன் த டாக்குமெண்ட். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட் வந்து கொடுக்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம்.
So in PageMaker, the text of the document can be typed inside the text block. ஓகேவா, ஒரு டெக்ஸ்ட் டூல்ஸ் இருக்கு இல்லையா, டூல் பாக்ஸில் ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு வந்து எடிட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ மெயினாக என்ன வேணும், டெக்ஸ்ட் பிளாக் வேணும். ஸோ அது எங்கே போய் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டெக்ஸ்ட் டூல் பாக்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் அது க்ரியேட் பண்ணி வந்தப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், டேரெக்டாக வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து அந்த பிளாக்குள்ளே வந்து டைப் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி டைப் பண்ணுவோம். டைப் பண்ணிவிட்டு ஸோ இந்த கேரக்டர்லாம் வந்து நம்ம டைப் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த ஃப்ளாஷிங் ஒரு இது வந்து கர்சர் வந்து பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கு இல்லையா, நீங்கள் நோட் பண்ணிட்டு தான் தெரியும். ஸோ ஒரு நோட் பேட்லையோ இதுலேயோ வந்து கர்சர் வந்து பிளிங்க் ஆகும். ஓகேவா, ஃப்ளாஷ் வெர்டிக்கல் பார் அது இருக்கும். ஸோ அதுக்கு இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்செர்ஷன் பாயிண்ட் அப்படின்னு வந்து நேம் சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கு நேம் என்ன சொல்கிறாங்க, இன்செர்ஷன் பாயிண்ட். ஸோ அதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ என்டருக்கு ரீப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லைன் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, இல்லைனா ஒரு பேராகிராஃப் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் லைன் போனோம் அப்படின்னா என்ன கீ கொடுப்போம், என்டர் கீ வந்து ப்ரெஸ் பண்ணுவோம். ஓகேவாப்பா, ஸோ நம்மளுக்கு தேவையான பிளாங்க் லைன்ஸ் ஸோ அந்த மாதிரியும் வந்து நம்மளால் கொடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா எடிட்டிங் டெக்ஸ்ட் இன் த டாக்குமெண்ட். சப்போஸ் நம்ம சேஞ்ச் டைப் பண்ணதில் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ அதே மாதிரியே டெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டிங் போயிட்டு அன்கம்பஸ் கொடுத்து எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லையோ அதை வந்து பேக் ஸ்பேஸு இல்லைன்னா டெலிட் பட்டன் கொடுத்து நம்ம வந்து எடிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஒரு வேர்டிங்கை வந்து ஒரு கரெக்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம டாக்குமெண்ட்டை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ செலக்டிங் டெக்ஸ்ட், the text can be selected using the mouse or keyboard. ஸோ நம்ம எப்படி பண்ணுவோம், ஒரு கேரக்டரை செலக்ட் பண்ணணும்னா மவுஸ் வச்சு ட்ராக் பண்ணுவோம், இல்லைன்னா கீபோர்டு வச்சு செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸிங் த மவுஸ், ஒரு செலக்டை வந்து டெக்ஸ்ட் மவுஸ் வச்சு எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ப்ளேஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஃபஸ்ட் கேரக்டர் டு பி செலக்டட். ஸோ இன்செக்ஷன் பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஸோ ஒரு கர்சர் இதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டைப் பண்ணும்போது ஒரு கர்சர் இருக்குது அப்படின்னா இந்த ரெட் லைன் தான் என்னது இன்செக்ஷன் பாயிண்ட். நான் இங்கே ரெட் லைன் சொல்கிறேன். ஸோ உனக்கு அங்கே டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கும், ஒரு பிளாக் லைன், ஒரு கோடு வந்து மின்னி பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கியா, ஒரு சின்ன கோடு நீ டெக்ஸ்ட் பண்ணுறதுல பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அதை வந்து கேரக்டரோட ஃபஸ்ட்டு சைடு வச்சு நீ இப்படியே ட்ராக் பண்ண அப்படின்னா இந்த லைன் ஃபுல்லாக வந்து உனக்கு செலக்ட் ஆகும். ஓகேவா, நம்ம காப்பி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேரக்டர்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ரைட் சைடு வந்து ஃபஸ்ட்டு கேரக்டரில் வச்சு தென் என்ன சொல்கிறாங்க, ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் சைட் மவுஸ் அதை அப்படியே ட்ராக் பண்ணோம் அப்படின்னா அந்த இது ஃபுல்லாக வந்து உனக்கு எந்த வேர்டு வேணுமோ அது வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மவுஸை வந்து ட்ராக் பண்ண அப்படின்னா ஸோ பர்டிகுலராக நீ எவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணியிருக்கியோ அவ்வளோ தூரம் வந்து உனக்கு செலக்ட் ஆகும். ஓகேவா, நம்ம ஒரு தடவை அது அளவுக்கு கரெக்டாக நம்ம ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டச் பண்ணோம் என்ன ஆயிரும், அந்த மவுஸை ரிலீஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த டெக்ஸ்ட்டு வந்து உனக்கு ஹைலைட் பண்ணி ஒரு ப்ளூ கலர்லேயோ உனக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் அந்த டெக்ஸ்ட்டு மட்டும் நீ செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டு மட்டும் வேறு ஹைலைட் பண்ணி உனக்கு காட்டும். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இது நீ ஆல்ரெடி நோட் பேட் வேர்ட்பேட்லாம் பண்ணுவே இல்லையா, ஒரு பேராகிராஃபே காப்பி பண்ணுறேன்னா என்ன பண்ணுவேன், பேராகிராஃப் மேலே வச்சுட்டு கீழே அளவுக்கு ட்ராப் பண்ணிடுவேன். ட்ராக் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், ஸோ அந்த மவுஸ்லேருந்து ஹேண்டை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பேராகிராஃப் மட்டும் உனக்கு எப்படி காட்டும், ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து சின்னதாக இங்கே ஷார்ட்கட் கீ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு லிட்டில் வேர்டை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டபுள் கிளிக் பண்ணணும். ஓகேவா, ஒரு பேராகிராஃப் அப்படின்னா ட்ரிபிள் கிளிக் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஒரு கீபோர்டு வச்சு நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது, எப்போயுமே நம்ம மவுஸ் வச்சே செலக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கீபோர்டு வச்சு நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம்.
ஸோ கீபோர்டில் என்ன பண்ணுவோம், அதே மாதிரியே இன்சென்ஷன் பாயிண்ட் நம்ம என்ன செய்கிறோம். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு கேரக்டரில் லெஃப்ட் சைடு வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். உனக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்து நீ ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு கீ இருக்கு இல்லையா, ஸோ ஷிஃப்ட் பட்டனை வந்து நீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே உனக்கு எந்த சைடு வந்து செலக்ட் ஆகணுமோ, லெஃப்ட்டோ ரைட்டோ, ஓகேவா. ஸோ எந்த சைடு நீ செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறியோ, ரைட் சைடு ஆரோ மார்க் கொடுத்த அப்படின்னா ரைட் சைடில் இருக்க ஒவ்வொரு லெட்டர்ஸாக வந்து உனக்கு செலக்ட் ஆகிட்டே வரும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிகிட்டே வரலாம். டவுன் அப்படின்னு கொடுத்த அப்படின்னா, டவுன் ஆரோ கொடுத்த அப்படின்னா கீழே இருக்க ஒவ்வொரு லைனாக வந்து உனக்கு செலக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நீ செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்து ஷிஃப்ட் கீயை விட்டுட்டோம் அப்படின்னா நீ எத்தனை லைன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கியோ அத்தனை இது வந்து உனக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். இது நீ சும்மா இருந்த அப்படின்னா சிஸ்டமில் வந்து பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் இதெல்லாம் வரும். ஸோ நம்ம அப்போ பார்த்துக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு கேரக்டருக்கு உனக்கு என்னது, லெஃப்ட் சைட் கேரக்டருக்கு வந்து உனக்கு லெஃப்ட் சைடு ஆரோ மார்க். ஓகேவா. ஒரு சின்ன கேரக்டருக்கு. ஸோ அதே மாதிரியே ரைட் அப்படின்னா ரைட் சைடு ஆரோ மார்க்கு, அப்பு டவுன் அப்படின்னா ஸோ அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி. எண்ட் ஆஃப் த கரண்ட் லைன் போனோம் அப்படின்னா என்னது, எண்ட் ஆஃப் த கரண்ட் லைன் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் எண்டு. ஃபஸ்ட் லைன் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் ஹோம். என்டையர் டாக்குமெண்ட்டையும் உனக்கு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ. ஓகேவாப்பா. ஸோ இந்த இது தான். ஸோ இந்த ஷார்ட்கட் கீலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிக்கடி 1 மார்க்கில் கேட்குறது இதெல்லாம். ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. லெஃப்ட் சைட் அப்படின்னா என்னது, ஷிஃப்ட் ப்ளஸ் லெஃப்ட் ஆரோ. ரைட் அப்படின்னா ரைட் ஆரோ. அதே மாதிரி அப்பு டவுனுக்கு. எண்ட் ஆஃப் த டாக்குமெண்ட் அப்படின்னா என்னது, ஷிஃப்ட் ப்ளஸ் எண்டு. நல்லா வச்சுக்கோ, ஷிஃப்ட் ப்ளஸ் எண்டு. கண்ட்ரோல் ஆல்ட்டுலாம் உனக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. பட் ஷிஃப்ட் ப்ளஸ் எண்டு தான் கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி பிகினிங் ஆஃப் த ஹோம் கரண்ட் லைன் என்னது அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் ஹோம். ஓகேவா. இது வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லாஸ்ட் லைனையோ ஒரு ஃபஸ்ட் லைனையோ இல்லை என்டையர் டாக்குமெண்ட்டையோ செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொசீஜர். தென் டெலிட்டிங் டெக்ஸ்ட். டெலீட் பண்ணுறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த கேரக்டர் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதில் போய் இன்சென்ஷன். இப்போ வந்து நான் வந்து இந்த கட்டுன்றதை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இதில் வந்து என்னோடய கர்சர் பாயிண்ட்டை வந்து வைக்கிறேன். ஓகேவா. ஸோ இதில் கர்சர் பாயிண்ட்டை வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருக்குது என்ன பண்ணுவோம், இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து டெலீட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன கொடுப்போம், பேக் ஸ்பேஸ் வந்து கொடுப்போம். இதுக்கு பின்னாடி இருக்கிறது டெலீட் ஆகணும்னா டெலீட்டுன்ற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம கொடுப்போம். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு எந்த கேரக்டர் வேணுமோ அந்த இன்சர்ஷன் பாயிண்ட்டை வந்து என்ன பண்ணுற வைக்கிறீங்க. ஓகேவா. ஸோ வச்சுட்டு லெஃப்ட் சைடு ஆஃப் த கேரக்டர் டெலீட் ஆகணும்னு நினச்சேன்னா, லெஃப்ட் சைடு ஆஃப் த கேரக்டர் டெலீட் ஆகணும்னு நினச்சேன் எப்படின்னா என்ன கொடுக்கணும், டெலீட் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா. ரைட் சைடு ஆஃப் த கேரக்டர் வந்து உனக்கு டெலீட் ஆகணும்னு நினச்சின்னா பேக் ஸ்பேஸ் கீயை வந்து கொடுப்போம். இது உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இல்லையா. பேக் ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ உனக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் டெலீட் ஆகும். டெலீட்டுன்றது கொடுத்த அப்படின்னா உனக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் டெலீட் ஆகும். ஓகேவா. To delete a block of text for following, select the text to be deleted. ஸோ உனக்கு எந்த டெக்ஸ்ட்டு வந்து டெலீட் ஆகணும்னு நினைக்கிறியோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீ டெலீட் ஆர் பேக் ஸ்பேஸ் கொடுத்த அப்படின்னாலும் டெலீட் ஆகிடும். இல்லை அப்படின்னா எடிட்டில் போய் கிளியர் கொடுத்த அப்படின்னாலும் உனக்கு வந்து அந்த நீ செலக்ட் பண்ண டெக்ஸ்ட் வந்து டெலீட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நீ பர்டிகுலராக ஏதாவது ஒரு உனக்கு ஒரு வேர்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்தேன்னா டெலீட் ஆயிரும். இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, எடிட்டிங் ஆப்ஷனில் போயிட்டு கிளியர் கொடுத்த அப்படின்னாலும் உனக்கு இதாயிரும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அன்டூ கமாண்ட். ஸோ அன்டூ கமாண்ட் பொறுத்தவரைக்கு உனக்கு என்ன அப்படின்னா ரிவர்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் த லாஸ்ட் கமாண்ட். ஓகேவா. அன்டூ அப்படின்னா என்ன பண்ணிட்ட, இப்போ நீ சப்போஸ் வந்து ஒரு
டைப் பண்ணிகிட்ருக்க, கரெக்டாக தான் டைப் பண்ணிகிட்ருக்க. பட் நீ வந்து ஏதோ ஒன்று உன்னோட கேர்லெஸ் மிஸ்டேக்கால் அந்த பேராகிராஃபை நீ சடனாக டெலீட் பண்ணிட்ட. ஓகேவா? சடனாக என்ன பண்ணிட்ட, டெலீட் பண்ணிட்ட. ஆனால் உனக்கு அந்த இது வந்து திருப்பி வேணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும், அண்டு கமெண்ட்டை வந்து கொடுக்கணும். ஸோ அண்டு கமெண்ட்டுக்கு வந்து ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எடிட்டில் போய் அண்டுன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா Ctrl+Z. ஓகேவா? நீ ட்ராயிங் பண்ணுறப்ப கூட நீ நோட் பண்ணியிருப்ப, கரண்ட்டாக நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அண்டு கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், ஸோ நம்ம லாஸ்ட்டாக பண்ண மிஸ்டேக்கை வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் என்னது, அண்டு. அதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா Ctrl+Z. ஓகேவாப்பா? ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு கிளாஸ் போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் மற்ற இது பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பேசிக்காக டூல்ஸு, மெனு பாஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்துருக்கோம். முக்கியமான கொஷின்ஸ் இதெல்லாம். ஸோ நல்லா கவனமாக மிஸ்டேக் இல்லாமல் படிங்க. ஓகேவா? டூல் பார்ஸ் பொறுத்தளவுக்கு அவங்க மிஸ்டேக் பண்ணுறது அதுதான். ஸோ அதே மாதிரி படிக்கும்போது இது மாதிரி நீ வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ பாலிகன் டூல்ஸ் அப்படின்னாலும் பாலிகனில் வந்து 6 கார்னர்ஸ் இருக்கும், அதனால் Shift+F3 வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஞாபகம் வச்சு படிங்க. ஓகேவா? ஏதாவது ஒரு கீவேர்ட்ஸோ ஏதோ ஒன்று இமேஜினேஷன் பண்ணியோ படித்த அப்படின்னா சப்ஜெக்டில் நீ என்ன படிக்கிறியோ அது அப்படியே வந்து உனக்கு மெமரி ஆகும். ஓகேவாப்பா? தேங்க்யூ.